அவதார காலத்துலதான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். பகவானா இருக்கிறதும் கைங்கரியம் பண்ண முடியாது. கைகுண்டத்துல பகவான் இருக்காருன்னா அவரை தரிசனமே பண்ண முடியாது. அதுவே தரிசனம்னு கிடைச்சாலும் அவருக்கு அலங்காரம் பண்ண முடியுமா, அபிஷேகம் பண்ண முடியுமா, வஸ்திரம் சாட்ட முடியுமா, ஆபரணங்கள் சாட்ட முடியுமா, ஓட்டா விசிற முடியுமா, அந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ண முடியுமா, இதெல்லாம் எதுவுமே இங்க கிடையாது. அங்க என்ன பண்ண இருக்கு அப்படின்னா பரமம் பவகும் சதா பஷ்யந்தி சூரவா அப்படின்னு வேதமே சொல்றது. சதா பஷ்யந்தி எப்பப்பாரு பார்த்துட்டே இருக்கக்கூடியதான பார்வையாகிறோம் ஆனந்தம். அப்படி ஒரு ஆனந்தத்துதான் அனுபவித்து இருக்கலாம். அவதார காலத்துலதான் கைங்கரியம் பண்ண முடியும். தேவதைகளை பார்த்து பிரம்மா சொல்றார், யாருக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அவர்கள்லாம் போகலாம் அப்படின்னு சொல்ல, பூலோகம் போகலாம்னு சொல்ல, பிரம்மா உட்பட அத்தனை பேருமே தேவைகி வானரத்த உபாகத்தைகி அப்படின்னு அத்தனை பேரும் குரங்குகளாக வந்தார்கள். பிரம்மாவனுடைய அம்சம்தான் சாம்பவார், வாயு பகவானுடைய அம்சம்தான் ஹனுமார், இந்திரனுடைய அம்சம்தான் வாணி, சூரியனுடைய அம்சம்தான் சுக்ரீவன், இப்படி அக்னியுடைய அம்சம்தான் நீலம். இது வரிசையா வாகன நிலச்சிலே வரலாம். தேவதைகளும் வானவர்களாக வந்துட்டார்கள். பகவான் நாம் பூலோகத்தில் அவதாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு மனிதனுக்கு தானே பிறந்தாகணும். பகவான் யோசனை பண்றான். என்ன யோசனை அப்படின்னா, தான் பிறந்து தன் வாக்குனால அப்பா அப்படின்னு கூப்பிடணும்னா அது அந்த அளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த மனிதன். சாதாரணமா ஒரு குழந்தை நமக்கு பிறந்து அது வாக்குனால நம்மளை அப்பான்னு சொல்றதுக்கே நாம் பல ஜென்மாக்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். இதுல பகவானே பிள்ளையாக பிறந்து அவர் வாக்குனால அப்பா அப்படின்னு கூப்பிடணும்னு சொன்னா அந்த அப்பா எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கணும், அந்த அம்மா எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கணும். இது மாதிரி புண்ணியமும் பாக்கியமும் பண்ணினவர்கள் இந்த உலகத்துல யார் அப்படின்னு பகவான் பார்த்துட்டே இருக்கிற சமயத்துலதான் தசரதன புதரம் ரோச்சயாமாக புதா தசரதம் ரூபம் அப்படின்னு பகவான் தசரதனை செலக்ட் பண்ணினான் அப்படிங்கிறார். ஒரு ஆச்சரியமான சம்பவம். கீழே புல்லவேலும் அப்படின்னு அயோத்தியா இருக்கக்கூடிய தசரதன் வசிஷ்டரை பார்த்து ஒரு சமயம் சொல்லுவான், எனக்கு எல்லா சௌக்கியத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன், எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளைய கொஞ்சது அப்படிங்கிற சௌக்கியம் தான் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை நான் அடையணும், அதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப வசிஷ்டர் யோசனை பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வதா பிராப்தோ புத்திராணி சதுரோ அபிபவிக்கிரமானு, உனக்கு 4 குழந்தைகள் பிறக்க போறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சர்வதா தீர்மானமா உனக்கு 4 குழந்தைகள் பிறந்தே தீருவார்கள் அப்படிங்கிறார். பிறந்தாலும் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லல, பிறந்தே தீருவார்கள் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா இந்த காரணம் தான். இந்த தேவதைகள்லாம் பகவான வேண்டாம், பகவான் அவர்களுக்கு அவயப்பிரதானம் கொடுத்துட்டான், தான் யாருக்கு பிள்ளையாக பிறக்கிறது அப்படின்னு யோசனை பண்றானா, இவன் புண்ண பிறக்கலன்னு சொல்றானா, இவன் புண்ண வேணும்னு சொல்றானா தசரதன், அந்த பகவான் அப்பா வேணும்னு சொல்றான். வசிஷ்டர் யோசனை பண்றார். இங்க ஒருத்தன் புள்ள வேணும்னு தவிக்கிறத விட அங்க ஒருத்தன் அப்பா வேணும்னு தவிக்கிறானோ, தசரதா நீ புண்ணிய காரியங்களை பண்ணி உனக்கு நல்ல புள்ள பிறந்துடலாம், ஆனா அந்த பகவானுக்கு ஒன்னே மாதிரி அப்பா கொடுக்க மாட்டார், அதனால உனக்கு தீர்மானமா குழந்தைகள் உண்டு அப்படிங்கிறது மனசுல நினைச்சிருக்கா. வெளியில சொல்லல, ஏன்னா இது தேவ ரகசியம் இல்லையா, அதனால தீர்மானம் பண்ணி சொல்றார். சர்வதா பிராப்தியே புத்திரானு, அதற்கு வேண்டிய காரியமான அஸ்வமேதம் அப்படிங்கிற ஒரு மகாயாகத்தை பண்ணி அதனுடைய ஒரு அங்கமாக, அங்கொன்று சொல்ல முடியாது, அதனுடைய தொடர்ச்சியாக புத்திரகாமேஷ்டி அப்படின்னு ஒரு யாகத்தை பண்றார். ரிஷ்யசிங்கர்னு ஒரு மகான், கோசமேஷு ரிஷ்யசிங்கோ, ரிஷ்யசிங்கர் ஐஸ்வர்யம் இந்த புத்திரகாமேஷ்டியை பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்ந்த பரிகாரங்களை உயர்ந்த மனிதர்களை வச்சுன்னு பண்ணணும். ஏன் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க பரிகாரம் பண்ணணும், ஜாதகம் பார்த்துட்டு இந்த ஹோமம் பண்ணணும், அந்த ஹோமம் பண்ணணும், அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எதுல யார் பட்ஜெட் குறைச்சலா பண்றாலும்
அவளை வச்சு பண்ணிடுவார்கள். உலகத்துல அப்படிதான் பண்றார்கள். இயற்கை புண்ணிய காரியத்துல அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அதிருஷ்டமான விஷயம் புண்ணியங்கள் நம் கண்ணுக்கு தெரியாத விஷயம். அந்த காரியம் முழுமையா நமக்கு தனிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அளவு தபஸ்திகளா ஆச்சாரத்தோட பூர்ணமா வேதாத்தியனம் பண்ணினவர்களா கைலாசி உள்ளவர்களை வைத்துக் கொண்டு நாம் அந்த காரியத்தை செய்யறோம் அல்லவோ தெய்வத்தினுடைய கருணையானது நமக்கு பூர்ணமா கிடைக்கும். இந்த வசிஷ்டர் எப்பேற்பட்ட மகரிஷி, அவரை வச்சு இந்த புத்திரகாமேஷ்டியை பண்ணலாம்னு ரிஷிசிங்கர் ஐஸ்வர்ந்து பண்றார். ஏன்னா ரிஷிசிங்கர் அப்படிங்கிறவர் உயர்ந்த மகான். அவருக்கு வெளுத்ததெல்லாம் பால் கல்லங்கபடும் அறியாதவர் மகா தபஸ்வி. அந்த தேசம்னு ஒரு தேசம், அந்த தேசத்துல மழையே இல்லாத 12 வருஷம் மக்கள்லாம் கஷ்டப்பட்டார்கள். பிரச்சனை வச்சுக்காக ராஜா பார்க்கிறான். அப்ப பிரச்சனத்தை சொன்னார்கள், ரிஷிசிங்கர்னு ஒரு மகான் இருக்கார், அவர் ஐஸ்வர்யம் வந்தா அவருடைய ஒரு வருகையினால அவர் கால் பட்டாலே மழை பெய்யும் அப்படின்னு ஒண்ணு. அவர் எங்க இருக்கார் அப்படின்னு சொன்னா விபண்டகர்னு ஒரு மகரிஷி, அவருடைய புத்திரன் அவர். அவர் கர்நாடக பிரதேசத்துல நடு காற்றுல இருக்கார். அவர் ஐஸ்வர்யம் வரணும் அப்படிங்கிறது அவங்க சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இந்த விபண்டகர் தன் பிள்ளையா உள்ள ரிஷிசிங்கரை புள்ளி வாடையே இல்லாதபடிக்கு வளர்க்கிறார். அவர் திருச்சனையே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்ல ராஜா யோசனை பண்ணி அழகான திருச்சலா செலக்ட் பண்ணி பக்ஷ விசேஷங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விபண்டகர் இல்லாத போது ஆசிரமத்துக்கு போய் அவரை பேசி அவரை மயக்கி அவர் கூட காமத்தினால மயங்கினாக சொல்ல முடியாது. இவர்களை பார்த்தோம்னா இவர்களும் யாரோ ரிஷிகள், ஆனா இப்பதான் புதுசா பார்க்கிறோம். இது மாதிரி ரிஷிகள் நம்ம பார்த்தது இல்லை. சுவாகதம் சுஸ்வாகதம் அப்படின்னு அவர்களை வரவேற்று நீங்க எந்த ஆசிரமத்திலிருந்து வரவும் அப்படிங்கிறார். உடனே இவர்கள் தட்சிணத்தெல்லாம் கொடுக்கிறார்கள். இது எந்த மரத்துல காய்க்கிறது அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவர் காய்கறிகளையே சாப்பிட்டு பழக்கப்பட்டவர். இது மாதிரி இன்னும் கிடைக்குமா அப்படின்னு ஒண்ணு, எங்க ஆசிரமத்துக்கு வந்தா நிறைய கிடைக்கும், நீங்கள் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட எங்க அப்பா அனுமதி பெற்றுதான் நான் வருவோம், உங்க அப்பாக்கு நாங்க அனுமதி பெற்றுட்டோம், நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி ஐஷன் போய் அந்த தேசத்துல கொண்டு விட்டு ராஜா தன் பொன்னான சாந்த அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இவர் அந்த தேசத்துக்குள்ள நுழையிற சமயத்துல என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த விஷயம். வருஷோ நிர்வாகத்தம் விப்ரம் அப்படிங்கிறார் வால்மீகி.